உதாரணமாக ஒரு லக்கணம் எடுத்துக்குப்போங்க. உதாரணமாக ஏதோ ஒரு லக்கணம் வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஒரு துலா லக்கணம்னு வச்சுக்கோங்களேன். துலா லக்கணத்துக்கு 7 குடையவன் யாருங்க? செவ்வாய். அவர் லக்கணத்துக்கு 2ல் ஆட்சியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 7 குடைய செவ்வாய் 2ல் ஆட்சி நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் 7 குடையவன் மட்டும் இல்லை, 2 குடையவனும் அவர் தானே. 2ஆம் இடம் குடும்பத்துக்குடையவர் அவர் தான், 7ஆம் வீட்டுக்குடையவர் அவர் தான். ஒரு துலா லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் 2 7 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்துலேயே ஆட்சி நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் கல்யாணம் வரைக்கும் அங்கே இங்கே எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்படி இருந்து துலா லக்கணத்தில் பவகரணத்தில் பிறந்திருந்தா, எப்படிங்க? துலா லக்கணத்தில் பவகரணத்தில் பிறந்திருந்தா அந்த பவகரணத்துக்கு அதிபதி யாருங்க? செவ்வாய் தானே. அப்போ இது துலா லக்கணத்துக்கு செவ்வாய் யாரு? 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்குடையவர் தானே. 2ஆம் இட குடும்பம் 7ஆம் இட மனைவியா? அப்போ கல்யாணம் ஆகி குடும்பம் அமைஞ்சோன்னையும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மேலே போயிட்டே தான் இருப்பார், என்னைக்கு கீழே வரவே மாட்டார்.